வெல்கம் டு HAS எக்ஸாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் ரூபாய் 6050 ஆக ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, பி தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆர் எவ்வளவு 10% சொல்லி கொடுத்துட்டாங்க, எண் வந்துட்டு 2 கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை அப்படின்னு பார்க்கும்போது என்னது 6050 கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப ஆண்டுக்கு என்னது 2 ஆண்டுக்கு ஒரு முறை தானே. இப்ப ஆண்டுக்கு இது பண்றதுனால நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, A ஈக்குவல் டு P ஆஃப் 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் n. சரியா? அப்ப n க்கு பதிலா என்ன சொல்லுவோம், 2 போடுவோம். இப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம பண்ணாலும் ஃபைனலா எதுல வந்து நிக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல 6050 ஈக்குவல் டு B இன்டு 110/100 இன்டு 110/100 அப்படின்னு தான் நிக்கும். அதான் ஸ்ட்ரெயிட். அதை எப்படி ஸ்ட்ரெயிட்டா போட முடியும் அப்படின்னா, இங்க A தானே. சரி, A வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ B இன்டு கொடுத்திருக்க பர்சன்டேஜ் எத்தனை 10. இதை வந்து என்னது 100ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்ப 110 110/100. அதே மாதிரி எத்தனை ஆண்டு இருக்கு, 2 ஆண்டு இருக்கா. சோ அப்ப அதை 2 தடவை எழுதிக்கணும். அப்போ 110/100 இன்டு 110/100 அப்படின்னு நம்ம ஃபார்முலா வந்து டைரக்டானது இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது கேன்சல் பண்ணாது, இங்க ஒரு 2 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. சோ மிச்சம் என்ன இருக்கும், சோ B இந்த சைடு வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு வரும்போது 6050 இன்டு 100 டிவைடட் பை 11 இன்டு 11 அப்படின்னு வரும். சோ இங்க 11 இது பண்ண போறேன், 11 அடிச்சானது 5050 அப்படின்னு வரும். திருப்பி 11 அடிச்சானது 5 11 55. சோ 5 இங்க ஒரு 0 0 மிச்சத்துல இருக்கு 2 0 இருக்கு. ஆட் பண்ணி எழுதும்போது 5000 அப்படின்னு தான் நம்மளுக்கான அசல் வேல்யூவா இருக்கும். தேங்க்யூ.